குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசியின் 8ஆம் இடத்திலே தொடர்ந்து குரு அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையாலே 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் துலா ராசிக்குள்ளார இருக்க குருவினால் பார்க்கப்படுகிற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சூரியனும் புதனும் கன்னி ராசியிலே 2ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவரும் செவ்வாயுடன் சேர்ந்து விடுவார் துலா ராசிக்குள்ளார. சுக்கிர பகவானும் கேதுவும் சிம்ம ராசியிலே உங்கள் ராசியிலிருந்து 11ஆவது லாபஸ்தானத்திலே 10ஆவது தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதன் பின்னே அவரும் லாபஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்து அமரப்போகிறார். பஞ்சமஸ்தானம் என்கிற மீனராசியிலே இருந்து கொண்டு சனி பகவான் இந்த சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்க போகிறார். இப்படி தான் கோச்சாரங் படிப்படையில் இருக்கிறது. லாபங்களை அதிகமாக எண்ண ஓட்டங்களிலே சொல்லக்கூடிய மாதம் இது. சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்ல கல்யாண வரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். வரன்கள் எல்லாம் கிடைத்து நல்ல வரன்கள் கிடைத்தோன்னு கல்யாணத்துக்கான டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஆபரணங்கள், நகைகள், ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வாங்கி நிறைய செலவுகள், அதுக்கான முஸ்தாய்ப்பு வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சுப செலவுகள் நடக்கக்கூடிய மாதம் இது உங்களுக்கு. எப்படி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ அப்படி லக்ஷ்மி கடாட்சமாக அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இது. கடன் செலவு இருக்கும். 2ஆம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவையும் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி செலவாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம் மண்மனை யோக இடமான கும்பராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிறார். அவரை கேதுவும் சுக்கிரனும் பார்ப்பார்கள் டில் 9ஆம் தேதி வரைக்கும். அப்படி 9ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் பார்க்கறதுனால கலத்திரத்து மூலியமாக வரக்கூடிய செலவுகளும் நிறைய இருக்கும். அதனால் அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பண விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பொருள் அழிவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் ஏதோ ஒரு இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுதானே உங்களுக்கு. ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா இன்னொன்று நிறைய கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் வாங்கிறது. அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களானால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் தூக்கத்தை தள்ளி வைக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் லைனப் பண்ணணும். பிளானிங் ஆக்ஷன் அப்படி கொண்டு வரணும். அதை எல்லாம் கட் டவுன் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஆக்ஷன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வந்து கொடுத்தோம். இல்லைன்னா என்ன பண்ணோம், செஞ்சோம் ஆன்சர் ஒன்றும் பெருசாக இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்து விடும். அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும். ஏன்னா சந்திரன் டெய்லி போயின்னே இருக்க போகிறார். அவர் சைக்கிளில் போயிடுவார். புனர்பூசத்துலேருந்து மகம் வரைக்கும் அப்படி ரவுண்டில் போயிட்டு வந்துடுவார். அப்போ மனோகாரகனானவர் உங்களை எப்படி சொல்லுவார், உத்வேகப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, அந்த வேலை செய்யலை. எப்போ செய்கிறதுக்குன்னு காலகட்டங்கள் உண்டுன்னா காலங்காத்தால் 4:30 மணிக்கு எழுந்துக்கணும் அவசியம். இந்த மாதம் ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம் எதனா ஒன்று வச்சுக்கணுன்னா அவசியம் பெருமாளை பிடிச்சிக்கணும். எப்படி மார்கழி மாதத்தில் காலங்காத்தால் எழுந்து பஜனைக்கு போவோமோ அதே போல் சீக்கிரமே எழுந்து கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொண்டு தரும். மகாலய அமாவாசை இருப்பதனாலே மகாலய அமாவாசை அன்று அவசியம் அமாவாசை தர்ப்பணம் செய்வர்கள் தர்ப்பணத்தை செய்துவிட்டு
நல்ல தான தர்மங்களை செய்வது மேலும் வளத்தை நலத்தை தரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.